வந்தாலும் என்னை அந்த காலமாயில் முருகையன் திருவர் கைவிடமா பெருமானுக்கு ஏழுக்கும் மேலில இடிவடை வாரும் தேடுக்கும் மேலுய தேனடையாது பொய்யுரை சீத்தர் புரியுனை தொழுவோம் வையமுளே கடி மடியடை வாரும் மெய்ய பிரம்மத்தை வாத்திய முத்தல் அண்ணாமலையான் இரு பத்ம அடிக்கு அன்பு பண்ணிடுதாசன் பரகதியை துவரே சஞ்சலமே மனமே சிவனை தஞ்சமான பினுமே ஏழாம் ஆண்டு துவக்க விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. தாண்டவமூர்த்தி ஐயா என்ற இளைஞர் மூலமாக இந்த விழா மிக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்னார் அவர்களுக்கு மேலும் மேலும் இளமையை கொடுத்து நீண்ட ஆயுள் காலத்தோடு இந்த விழாவினை இன்னும் பல 100 ஆண்டுகள் நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நம்ம பாமன் சுவாமி அடையாளர்களாக முருகனை உணர்ந்து வந்தவர்கள் இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கிற அவர்கள் மட்டும்தான் இந்த பெயரை பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக பெருமையோடு உங்களை எல்லாம் அழைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கு பார்க்கறதுக்காக. ஏன் இதை சொல்றோம்னா, எத்தனையோ அருளாளர்கள் இந்த உலகத்துல தோன்றி மறைந்தாலும் பாமன் சுவாமிகள் தன்னிகரற்று விளங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சுவாமியோட முதல் பாடல் கங்கையை சடையை படித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காங்கைநல்லூர்ல இந்த பாடலை நான் சொல்றது கொஞ்சம் அபத்தமாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் அதை கட்டுவாங்க. அதனை தொடர்ந்து ஐயா புறநாதன் அவர்கள் வாரியார் படித்து மிக சிறப்பாக ஆன்மீக பணியில் ஈடுபட்டு இந்த சமூகத்தில் அவருடைய பணியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய சொற்பொழிவில் சில நேரம் இங்கு தொகுப்புரைக்காக இருக்கிறார்கள். அதற்கு மக்கள் பொறுத்து சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு பேசி ஐயா அவர்களுக்கு பேச வருகிறேன். உலகிலேயே 700 கோடி மக்களுக்கு மேல வாழ்ந்தாலும் இல்லறமெல்லாம் ஈடுபடாத முன்னாடி அதிக இளமை பருவம்னு சொல்லக்கூடிய 13 வயது இருப்பாங்க. வேத ஆகமங்கள் எல்லா மறைநூல்களையும் ஆராய்ந்து பார்த்தாலும் சஞ்சலமை மனமே சிவனடி
சிவாய நம சிவாய நம. Yeah.